எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, ஜெயலலிதா காலத்திலையும் சரி, ஜெயலலிதா மத்திய அரசுகிட்ட இணக்கமாக போக்கு இல்லைனாலும் தமிழ்நாட்டுக்கோ தமிழக மக்களுக்கான எதிரான ஒரு விஷயங்கள்ல அவங்க என்றைக்கும் கையெழுத்து போட்டதே இல்லை, செயல்பட்டதே இல்லை. அது கிட்டே போக மாட்டாங்க. இபிஎஸ் சொல்லனா ஓபிஎஸும் பண்ணதில்லை, ஒத்துக்கலாம். தமிழர்களுக்கு எதிராக யார் யார் செயல்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக தான். அதுதான் நேற்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள் தெளிவாக தன்னுடைய கூட்டத்தில் சொல்லியிருக்கார். இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸை எதிர்த்து பேசாத திமுக அரசுனால நாம் அப்பாவி ஈழத்தமிழர்களை 1.5 லட்சம் பேரை இழந்தோம். அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை. அந்த கச்சத்தீவை தார வைக்கிறப்ப யார் மத்தியில் ஆட்சி இருந்தது? மாநிலத்தில் டிஎம்கேவும் திமுகவும், மத்தியில் காங்கிரஸ் இருந்தது. இந்திரா காந்தி பீரியடில் திமுகவினுடைய அனுமதியுடன் கச்சத்தீவை நீங்கள் இலங்கைக்கு தார வைத்தீங்க. இன்றைக்கு வரையும் இலங்கைக்கு தார வைத்தனால அங்கே மீன்பிடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே இல்லையா? இன்றைக்கு வரையும் இன்டர்நேஷனல் பார்டர் நம்ம தாண்டாங்க, அவங்க பிடிக்கிறாங்க, நம்ம போய் வழக்காடுறோம், நம்ம போய் ஃபைனை கட்டுறோம், கூட்டோம். இதுதான் நிரந்தரமாக இருக்கு. நேற்று கூட சுப்ரீம் கோர்ட் கண்டிச்சிருக்காங்க. நீங்கள் எதுக்கு இலவசங்களை அறிவிச்சுக்கிட்டே போறீங்க? நீங்கள் சம்பளம் கொடுக்கறதுக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கும் இலவசம் கொடுக்கறதுக்கு மக்கள் வரி பணத்தை நீங்கள் செலவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த தமிழகம் ஜிடிபியில் பொருளாதார நிலை எப்படி முன்னேறும்? எங்களுக்கு இது ரொம்ப வருத்தம் அளிக்குதுன்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? அங்கே போறீங்க, எங்க மாட்டுத்தாவணியில் நம்ம மதுரையில் போயிட்டு அலங்காநல்லூரில் கலைஞர் ஜல்லிக்கட்டு திடல்னு சொல்லி ஒன்று திறக்கிறீங்க. எதுக்கு திறக்கிறீங்க? அது பக்கத்திலே ஒரு சர்க்கரை ஆலை இருக்கு. வெறும் 50 கோடி கொடுத்தீங்கன்னா அந்த சர்க்கரை ஆலை புதுப்பிச்சிங்கன்னா கரும்புகளை கொண்டு போய் கொடுத்து அந்த உற்பத்தி திறனை அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வேலை வாய்ப்பு போடுறாங்க. அதை திறக்க மாட்டோம். ஆனால் கலைஞர் ஜல்லிக்கட்டு திடலை 200 கோடி 300 கோடி செலவு சொல்லி கிளப்புறோம்னா அப்போ இது என்ன மாதிரி போக்கு? ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஜி. சார், மாதாவரத்தில் நேற்று இபிஎஸ் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அப்போ திமுக குறித்து பல குற்றச்சாட்டுகளை அவர் முன் வச்சிருந்தார். குறிப்பாக நீங்கள் எங்களை பார்த்து துரோகின்னு சொல்கிறீங்க, ஆனால் தமிழக மக்களுக்கு உண்மையான துரோகி நீங்கள் தான் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவர் சொல்கிறது முற்றிலும் உண்மை தானே. இப்போ நல்லதோ கெட்டதோ எம்ஜிஆர் அவர் தமிழ்நாட்டை ஆண்டிருந்தார், ஜெயலலிதா அம்மையார் ஆண்டிருந்தாங்க, நம்ம இபிஎஸ் அவர் ஆண்டிருக்காரு, ஓபிஎஸ் அவர் ஆண்டிருக்காங்க. ஏடிஎம்கே ஆட்சி தமிழ்நாட்டை ஆண்டது வரையும் தமிழ்நாட்டுக்கு நலனுக்கு எதிராக எதனா செயல்பட்டுருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, ஜெயலலிதா காலத்திலையும் சரி, ஜெயலலிதா மத்திய அரசுகிட்ட இணக்கமாக போக்கு இல்லைனாலும் தமிழ்நாட்டுக்கோ தமிழக மக்களுக்கான எதிரான ஒரு விஷயங்கள்ல அவங்க என்றைக்கும் கையெழுத்து போட்டதே இல்லை, செயல்பட்டதே இல்லை. அது கிட்டே போக மாட்டாங்க. இபிஎஸ் சொல்லனா ஓபிஎஸும் பண்ணதில்லை, ஒத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் தமிழர்களுக்கு எதிராக யார் யார் செயல்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக தான். அதுதான் நேற்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள் தெளிவாக தன்னுடைய கூட்டத்தில் சொல்லியிருக்கார். முதல் துரோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஈழத்தமிழர் பிரச்சனையை இப்போ திரு மு கருணாநிதி ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த உலகமே திருப்பி பார்த்துச்சு அவர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு அப்படின்ட்டு. கிட்ட போய் பார்க்குறப்ப ஃபோன் வந்துருச்சு, போர் நின்றுச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு 3 மணி நேரத்தில் உண்ணாவிரதத்தை கேன்சல் பண்ணிட்டார். சோனியா காந்தி கொடுத்த அழுத்தத்தில் உண்ணாவிரதத்தை கேன்சல் பண்ணார். அன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸை எதிர்த்து பேசாத திமுக அரசுனால நாம் அப்பாவி ஈழத்தமிழர்களை 1.5 லட்சம் பேரை இழந்தோம். அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை. யாருக்கு? காங்கிரஸுக்கும் திமுக கூட்டணிக்கும் மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை. ஈழத்தமிழர்கள் 1.5 லட்சம் பேரை கொன்று குவித்தது. எங்கேயுமே அது பார்க்க முடியாது. அதற்கெல்லாம் கொஞ்சம் கூட மதிப்பளிக்காமல், அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் ராஜபக்ச அவர்கள் கொடுத்த விருந்தில் போயிட்டு யார் கலந்துக்கிறா? கனிமொழி அவர்கள் கலந்துக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் கலந்துக்கிறார். இவங்க காங்கிரஸை சேர்ந்தவர்கள் கலந்துக்கிறாங்க. இவங்க கலந்துக்கிட்டது இல்லாமல் ராஜபக்சே கொடுக்குற பரிசு பொருளையும் வாங்கிட்டு வராங்க. அப்போ இவங்க தமிழின துரோகியே இல்லையா? தமிழின துரோகி தானே, அதில் மாற்றம் இல்லைல்ல. இது யாருன்னா பட்டப்பகுதியில் சொல்லுவாங்க. 1.5 லட்சம் பேரை கூட்டு களவாணியாக சேர்ந்து நீங்கள் கொன்னது மட்டுமல்லாமல் அந்த கொண்டாட்டத்தை அவர் கொண்டாடுறதுக்கான ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணுகிறார். அந்த விருந்துக்கு இப்போ இருக்கக்கூடிய ஐக்கிய மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொல்லுகிற இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதியும் போகிறாங்க. அவர்களெல்லாம் போய் ராஜபக்சே, அதாவது நம்மளுடைய தமிழர்களை கொண்டு குவித்த ராஜபக்சேனுடைய திருக்கரங்களில் பரிசு பொருளை வாங்கிட்டு வருதுன்னா நீங்கள் தமிழருக்கு எதிரானவர்கள்ன்றது உங்களுக்கு உண்மையா இல்லையா? இன்றைக்கு இந்த பிரச்சனை இலங்கை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கான பிரச்சனை வருவதற்கான மூல காரணம் கச்சைத்தீவை தார வார்த்தது. அந்த கச்சைத்தீவை தார வார்க்கிறப்ப யார் மத்தியில் ஆட்சி இருந்தது? மாநிலத்தில் டிஎம்கேவும் திமுகவும், மத்தியில் காங்கிரஸ் இருந்தது. இந்திரா காந்தி பீரியடில் திமுகவினுடைய அனுமதியுடன் கச்சைத்தீவை நீங்கள் இலங்கைக்கு தார வார்த்தீங்க. இன்றைக்கு வரையும் இலங்கைக்கு தார வார்த்தனால அங்கே மீன்பிடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே இல்லையா? இன்றைக்கு வரையும் இன்டர்நேஷனல் பார்டர் நம்ம தாண்டாங்க, அவங்க பிடிக்கிறாங்க, நம்ம போய் வழக்காடுறோம், நம்ம போய் ஃபைனை கட்டுறோம், கூட்டோம். இதுதான் நிரந்தரமா இருக்கு. அப்ப அந்த கச்சத்தீவை தாரவாத்த மிகப்பெரிய ஒரு துரோகத்தை திமுக அரசாங்கம் அன்றைக்கு செய்தது. காவேரி சம்பந்தமான ஒரு கேஸை நம்ம கர்நாடகா போட்டுருக்கிறப்ப
இந்திரா காந்தி அவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அந்த கேஸை காவேரி தீர்ப்பு சம்பந்தமான அந்த கேஸை வாபஸ் பெற்றது அன்னைக்கு இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள். அதுக்கப்புறம் தான் காவேரி மேலாண்மை ஆணையை தான் அமைச்சாங்க. அதற்கு முன்னாடி மைசூர் ஒப்பந்தத்தை வந்து ரெனியூவல் பண்ணாமல் அந்த கேஸை போட்டு வாபஸ் பெற்றது அன்றைக்கு இந்திரா காந்தி கொடுத்த ப்ரெஷரில் இவங்க கருணாநிதி பண்ணார். அது தமிழர்களுக்கு செய்த துரோகம் இல்லையா? மீத்தேன் ஈத்தேன் நெடுவாசல் கிட்ட புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்லாம் மீத்தேன் ஈத்தேனுக்கு எடுக்கிறதுக்கான அனுமதியை கொடுத்துட்டாங்களா இல்லையா? கொடுத்துட்டு பெரிய பிரச்சனையாகிட்டு இவங்களே போராட்ட களத்தை முன்வைக்கிறாங்க. ஏடிஎம்கே ஆட்சி வந்தவொன்னே தான் பட்டப்பரிதமாக எடுத்து காட்டுறோன்னா இல்லை அவங்க வந்து முதல் கட்ட பணிக்கு அனுமதி கேட்டாங்க, அதனால தெரியாமல் கையெழுத்து போட்டதுன்னு சொன்னது மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். ஸ்டெர்லைட் ஆலையை கொண்டு வந்தது இவங்க தானே கொண்டு வந்தாங்க. ஸ்டெர்லைட் ஆலை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி டிஎம்கே ஏடிஎம்கேன்னு கொண்டு வரணும்னு சொல்கிறப்ப பாஜகவை சேர்ந்த பொன்னார் அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை வச்சு முன்னாடி வச்சார். அப்புறம் வந்து ஏடிஎம்கே பீரியடில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு சிறிய அளவு தான் அவங்க கொடுக்கறதுக்கான இது அனுமதி கொடுத்தாங்க. அதை பெரிய லெவலாக எக்ஸ்டெண்ட் பண்ணி பெரிய லெவலாக கொண்டு போய் போனது இவங்க தானே. தமிழகத்துக்கு செய்த துரோகம் தானே இதெல்லாம், இவங்களோட கண்ட்ரோல் தானே. இப்போ மீத்தேன் ஈத்தேன் வந்து எங்கேயும் எடுக்கக்கூடாது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கொங்கு பெல்ட்டில் விவசாய பகுதியில் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அன்றைக்கே கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்கெங்கே நமக்கு வந்து டெல்டா மாவட்டங்களாக அறியப்படுகிறதோ அதெல்லாம் வேளாண்மை மாவட்டமாக மத்திய அரசிட ப்ரெஷர் கொடுத்து அதற்கான ஒப்புதலை பெற்றது தான் எடப்பாடி அவர்கள். இதே அது வேளாண்மை மாவட்டமாக அறிவிக்கப்படலைன்னா மறுபடியும் இவங்க கையெழுத்து போட்டு அதை வித்துருவானுங்க. யாரே திமுக காரங்க விற்பாங்களா இல்லையா? அது தமிழகத்துக்கு செய்ய துரோகம் இல்லையா? இப்படி நம்ம கல்வியை வந்து மாநில பட்டியலில் இருந்தது, அது தூக்கி பொதுப்பட்டியலில் போட்டிங்களா இல்லையா? அது தமிழகத்துக்கு செஞ்ச துரோகம் இல்லையா? ஜல்லிக்கட்டு காலை எந்த பட்டியலில் இருந்தது? நம்ம வீட்டு விலங்கு கூட விலங்குற பட்டியல் இருந்தது, அதை போய் எடுத்துகிட்டு போய் விலங்குகள் பட்டியலில் சேர்த்தது திமுக காங்கிரஸ் ஆட்சி தானே. அது தமிழகத்துக்கு செய்த துரோகம் இல்லையா? இது மாதிரி நான் துரோகங்களை சொல்லிக்கிட்டே போவேன். இதே மாதிரி ஜெயலலிதா அம்மா ஆண்டப்பையும் எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டப்பையும் திரு ஓபிஎஸ் சிபிஎஸ் இவங்களெல்லாம் ஆள்றப்ப இந்த மாதிரி தமிழினத்துக்கு எதிரான ஒரு துரோகத்தை ஒன்று செஞ்சுருக்காங்க. எதனா ஒன்று சொல்லுங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் பட்ட பரிவர்த்தனமாக தெரியுதா? இதை தான் எடப்பாடி மேடைக்கு மேடை சொல்லுகிறார். 73 ஆண்டுகளுக்காக இருக்கக்கூடிய சுதந்திர இந்தியாவில் 73 ஆண்டுகள் வாங்கின கடனை ஒரே 5 ஆண்டுகள் வாங்கி சாதனை புரிந்திருக்கிறது. இன்றைக்கு வரையும் நேற்று கூட சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டிச்சிருக்காங்க. நீங்கள் எதுக்கு இலவசங்களை அறிவிச்சுக்கிட்டே போறீங்க? நீங்கள் வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கும் இலவசம் கொடுக்கறதுக்கு மக்கள் வரி பணத்தை நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த தமிழகம் வந்து ஜிடிபியில் பொருளாதார நிலை எப்படி முன்னேறும்? எங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குதுன்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? இவங்களை கேட்டு தான் சொன்னாங்க. இவங்க கொடுக்குற இலவச மின்சாரத்துக்கு ஒரு கேஸ் போட்டதுனால அந்த கேஸ் வந்துச்சு. இப்படி எல்லாத்துக்குமே தமிழினத்துக்கு தொடர்ந்து இந்த திமுக அரசாங்கம் துரோகம் செய்து வந்திருக்கிறது அப்படின்றத பட்ட பரிவர்த்தனமாக எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் சேர்க்கிறாரு. விலைவாசி உயர்வாகட்டும், வாரிசு அரசு பிரச்சனைகளாகட்டும், கொடுத்த வாக்குறுதியில் எதுவும் நிறைவேறதாகட்டும், இன்றைக்கு டபுள் சர்க்கார் இன்ஜினுக்கு இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்களே. இது ஏன் இபிஎஸ் வந்து இப்போ ஒருத்தர் கேட்டார்ன்ட்ட இபிஎஸ் வந்து 1200 ரூபா தரேன்னு சொன்னார்ல, 2000 ரூபா தரேன்னு சொல்லிட்டார்ல குலவலுக்குல, அப்போ ஸ்டாலின் தரதுன்னு சொல்கிறீங்களா? அப்போ இபிஎஸ் மட்டும் எப்படி 2000 ரூபா தரணும் நீங்கள் தர முடியும்னு கேட்குறப்ப டபுள் இன்ஜின் சர்க்கார் நாங்கள் சொல்கிறோம். டபுள் இன்ஜின் சர்க்கார்னால தான் நீ குஜராத் ரோட் மாடலில் இருக்குங்க 930 கோடி உபரி வரியை சம்பாதித்திருக்கிறது. இன்றைக்கு வரையும் புதிய வரிகள் இல்லை பட்ஜெட். நீங்கள் போய் குஜராத் பட்ஜெட் எடுத்து பாருங்கள். குஜராத் ரோட் மாடல்னு சொல்கிறப்ப சிரிக்கிறீங்களே, போய் அவனை போய் பாருங்கள். குஜராத் ரோட் மாடலில் இந்த 2025, 26, 27க்கான பட்ஜெட்டில் ஒரு புதிய வரியை விதிக்கவில்லை. 937 கோடி உபரி வரியை இந்த அரசாங்கம் சம்பாதித்திருக்கிறது. தமிழகம் மாதிரியே அங்கே டாஸ்மார்க் இல்லை. தமிழகத்தில் டாஸ்மார்க் மூலம் இவங்க சொல்கிற கணக்கு 50,000 கோடி அது வருது, 1.5 லட்சம் கோடி தனியாக வருது. இவங்க நம்மகிட்ட கணக்கு காட்டுறது 50,000 கோடி காட்டுறாங்க. அந்த 50,000 கோடி வருமானம் கூட குஜராத்தில் ஏன்னா அங்கே பூரண மதுவிலக்கு இருக்கு. பூரண மதுவிலக்கு வைத்திருக்க ஒரு சர்க்கார் 937 கோடி உபரி நிதியோட வந்து புதிய விதிகள் விடுக்காம ஜிடிபியை விட அதிகமான வரியை சம்பாதித்திருக்குன்னா அந்த ரோட் மாடல் இந்தியா ஃபுல்லாக வரணும் நம்ம சொல்றதுல என்ன தப்பு? நீங்க அப்படியே வச்சிருக்கீங்க. நீங்க வந்து நேரடி கடன் 10 லட்சம் கோடி, மறைமுக கடனான பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 5 லட்சம் சொல்லி 15 லட்சம் கோடி கடனை வைத்திருக்கீங்க. 78,000 கோடி வட்டி கட்டுறீங்க. 78,000 கோடி எவ்வளோ பெரிய பணம் மக்கள் சிந்திக்கணும். 78,000 கோடி இருந்தால் இன்னைக்கு நம்ம உலக அரங்கில் பெரிய லெவலில் முன்னேறலாம். கடனை வாங்கியிருக்காங்களா இல்லையா? அப்போ ஒவ்வொரு ரேஷன்தார் அட்டைதாரிலையும் 4,66,000 ரூபா கடனை இந்த அரசாங்கம் நமக்கு சுமத்தி இருக்கிறது. இதை மக்கள்கிட்ட சொல்றோம். அப்ப எடப்பாடி அவர்கள் சொன்ன குலவிலக்கு திட்டம் கம்பல்சரி ஈஸியா நிறைவேற்றலாம். ஏன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார். அங்க இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய இணக்கமா போன போக்கு காரணத்தால தான் 11 மருத்துவக் கல்லூரி நமக்கு கிடைச்சதா இல்லையா?
புதிய வேளாண்மை மண்டலமாக அறிவிக்கிறதுக்கான அனுமதி கிடைச்சது. 7.5% வந்து நீட் படிக்கிற அரசு மாணவர்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லையா, அதை கூட இவனுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. நாங்க தான் அழுத்தம் கொடுத்தோம், அதனால தான் எடப்பாடி அடிச்சார். சரி, எடப்பாடி தான் 7.5 அறிவிச்சார், நீ 10.10% கொடுப்பேன்னு தேர்தல் மேனிஃபெஸ்டோல சொன்ன, ஏன் பண்ணல? சட்டமன்றத்தை வந்து நாங்க ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரையும் 100 நாள் நடத்துவோன்றிய 5 வருஷமே மொத்தமே 160 நாள் தான் நடந்திருக்குங்க. 30 ஆண்டு வரலாற்றுல சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த முறை தான் மிக குறைந்த லெவலில் நடந்திருக்கிறது. உங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோ என்னது? நாங்கள் வந்து ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரும் 100 நாட்கள் ஒவ்வொரு வருடம் நடத்துறோம். நீங்க அப்ப எவ்வளவு வருஷம் எவ்வளவு நடந்திருக்கணும்? 5 ஆண்டுகள் எவ்வளவு நடக்கணும்? 500 நாட்கள் நடந்திருக்கணும். எவ்வளவு நடந்திருக்கு? வெறும் 130 நாட்கள் தான் நடந்திருக்கு. நாங்கள் சட்டமன்றத்துக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நேரடியாக சட்டமன்றத்தில் நிற்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் ஒளிபரப்பு செய்வோம் தேர்தல் மேனிஃபெஸ்டோல சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு என்னது? உங்கள் புகழ் பாடுற உதயநிதி புகழ் பாடுற ஸ்டாலின் புகழ் பாடுற விஷயத்தை மட்டும் தான் ஒளிபரப்பு செய்றீங்க, மற்றதெல்லாம் இருட்டடிப்பு செய்றீங்க, மைக் ஆஃப் பண்றீங்க. சட்டமன்ற கூட்டத்தை நீங்க நடத்தவில்லைன்னா என்ன காரணம்? கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்ல முடியாது, அதனால கூட்டத்தை நடத்தாமே தள்ளி போடுறாங்க. அந்த விஷயத்தில் கூட தேர்தல் மேனிஃபெஸ்டோல சொல்லதை இவங்க ஃபாலோ பண்ணாம தேர்தலில் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க நிறைவேற்றாமல் தமிழர்களுக்கு தொடர்ந்து துரோகத்தை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றது பட்ட பரிவதமா இபிஎஸ் சொல்லியிருக்காரு. அதுதான் நான் பட்டியலிட்டு உங்கள்கிட்ட சொன்னேன். சார், அதே மாதிரி வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து பரவலாக இருக்குது. அதாவது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு, போதைப்பொருள் புழக்கம் அதிகமாக இருக்குது, பெண்களுக்கான பாதுகாப்பு சுத்தமாக இல்லை, இப்படி பல குற்றச்சாட்டுகளை இபிஎஸ் அவர்கள் அடக்கியிருக்காரு சார். அது தமிழ்நாட்டில் தேசிய குற்றவியல் ஆணையம்னு ஒன்று இருக்குது. அது வந்து தமிழ்நாட்டில் வருடம் பெண்களுக்கான வன்முறை எவ்வளோ இருக்குது, அது ஏற்கனவே வந்து மற்ற ஏடிஎம்கே ஆட்சி ஆண்டதை விட டிஎம்கே ஆட்சியில் ஒவ்வொரு வருடம் 8% பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் பாலியல் வன்முறை அதிகரித்து கொண்டிருக்குதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. இங்கே தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு வருடமும் தேசிய குற்ற ஆவண காப்பகம் அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கணும். எது கொடுக்கணும்? தமிழக அரசு கொடுக்கணும். மத்திய அரசுக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும். மத்திய அரசு அந்த ரிப்போர்ட் எடுத்து தரவுகளை எடுத்து எந்த மாநிலத்தில் அதிகமாக பெண்களுக்கான வன்முறை நடக்குது, எந்த மாநிலத்தில் சிறுமிகளுக்கான பாலியல் தொகை அதிகமாக இருக்குது, எந்த மாநிலத்தில் அதிகமாக போக்சோ சட்டம் வந்து பதியப்படுகிறது அப்படின்னு ஒரு டேட்டா எடுத்து அதற்கேற்ற முன்னெடுப்புகளை பண்ணுவாங்க. ஏற்கனவே கீதா ஜீவன் ஒரு வாட்டி அறிவிச்சாங்க, உங்களுக்கு தெரியும். நாங்கள் இதுவரையும் வந்து 137 கோடி நிவாரணமே போக்சோ சட்டத்தில் கொடுத்துருக்கோம். 7000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கோன்னு பெருமையாக சொல்கிறாங்க. 7000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் பாலியல் வழக்கில் போக்சோ சட்டத்தில். அதுக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் 137 கோடி நிவாரணமே கொடுத்துருக்கோம். இது ஒரு பெருமையா? அதுதான் தேசிய குற்றவியல் ஆணையன்ற அந்த இடத்தை அந்த இதுக்கு வந்து மத்திய அரசினுடைய இதுக்கு நீங்கள் டேட்டா அனுப்பணும். இந்த தமிழக அரசு தில்லு திராணி இருந்து உண்மையான செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்கிற அரசாக இருந்தால் 2023க்கு பிறகு அவங்க எந்த டேட்டாவும் இன்னைக்கு வரையும் அனுப்பலை. இப்போ 2023 24 ஒரு வருஷம் போச்சா, 25 2 வருஷம் போயிடுச்சா, இப்போ 26 முடிய போகுது. 3 வருடத்துக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் சம்பந்தமான வழக்குகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் சம்பந்தமான குற்றங்களை ஆவணப்படுத்தி மத்திய சர்க்காரான தேசிய குற்ற ஆவண காப்பகத்துக்கு ஏன் தமிழக அரசு அனுப்பவில்லை? ஆனால் வந்து முதல்வர் ஒவ்வொரு மேடையில் பேசும்போது இது வந்து பெண்களுக்கான ஆட்சி, பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாரு சார். அவராக சொல்லிக்கிறாருங்க. நான் தான் டேட்டாவே சொல்கிறேனே, நான் ஒன்றும் பொய் சொல்லல. வழக்கு வேணா போடுங்க. 2023 வரை தான் அனுப்பிச்சிருக்காங்க. 3 வருஷம் ஏன் அனுப்பலை அப்படின்னா 2 காரணம். ஒன்று, இவங்க அனுப்பிச்சிட்டாங்கன்னா அது இந்தியாவில் இருக்கக்கூடிய 27 மாநிலம் 7 யூனியன் பிரதேசத்தில் நடக்கிற பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களில் தமிழ்நாடு நம்பர் 1 வரும். கடலில் நம்பர் 1, நாய்க்கடியில் நம்பர் 1, கிட்னி திருடு நம்பர் 1, கல்லீரல் திருட்டு நம்பர் 1, வட்டி கட்டுறதுல நம்பர் 1, டிஜிட்டல் சம்பந்தமான தரவுகளை திருடுறதுல நம்பர் 1 சொல்லிட்டு இவ்வளோ நம்பர் 1 வச்சுருக்காங்களே, அந்த நம்பர் 1 இது வந்துடும் பயந்து இன்றைக்கு வரையும் தேசிய குற்ற ஆவண காப்பகத்துக்கு 23க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நடந்து பெண்களுக்கும் சிறுமிகளுக்கு எதிராக நடந்த குற்ற செயல் சம்பந்தமான டேட்டாஸை இவர்கள் அனுப்பவில்லை. பட்ட பரிவர்த்தனமா தெரியுது, இவங்க மறைத்து கொண்டிருக்கிறார்கள். 2வது, இதை வந்து முறைப்படி ஆவணப்படுத்தி இதை ஃபாலோ பண்ண வேண்டிய டைரக்டர் என்ற போலீஸை இன்னும் அவங்க போடவே இல்லை. நிரந்தர டிஜிபி நமக்கு இருக்கிறாரா? எங்கிட்ட வழக்கு போட்டு வந்துருச்சு, வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டு நீங்கள் இத்தனை காலத்துக்குள்ளே போகணுன்றாங்க, அப்போ கூட போட மாட்டேன்றாங்க. நேரு சம்பந்தமான வழக்கை பதிவு பண்ணாலும் இன்னைக்கு வரையும் பதிவு பண்ணலங்க. சுப்ரீம் கோர்ட் யாரும் இன்னும் ஃபாலோ பண்ணலங்க. சென்னை உயர்நீதிமன்றம் ஏடிஎம்கே தொடுத்த வழக்கில் நேரு பண்ணது ஊழல் சம்பந்தமான முகாந்திரம் இருக்கிறது, அவர் மேல் நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்து இடியை அலோ பண்ணணும்னு கேட்குது. கிட்டத்தட்ட 250 பக்கத்தை கொடுத்துருக்காங்க.
மூணு வாட்டி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 888 கோடி வேலை வாங்கி தரணும், அப்புறம் டெண்டர் வர்ற கோடி 1220, அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்லி 1 கோடி, கிட்டத்தட்ட 2500 3000 கோடி மேல இவர் பண்ணியிருக்காரு. அதற்கான முகாந்திரம் இருக்கு, வழக்கு பதிவு பண்றதுக்கு நாங்கள் அனுமதி தரோம்னு சொல்றாங்க. அப்படியும் தமிழக அரசு வழக்கு பதிவு அவரை பண்ணவில்லை. ஏன்னா அவர் மேல வழக்கு பதிவு பண்ணா 2 பேர் மாட்டுவாங்க. ஒன்று மாண்புமிகு முதலமைச்சர் மாட்டுவார், மாண்புமிகு துணை முதலமைச்சர் மாட்டுவார். இதுக்கு பயந்து இன்னும் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப யார் எதிர்பார்க்கிறாங்க இல்லையோ, தேர்தல் கமிஷன் எப்படா தேர்தல் தேதியை அறிவிக்கும், எப்படா அறிவிப்பாங்க அப்படின்னு டிஎம்கே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை உள்ள இருக்கு. தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா கார்பந்து அரசாங்கம் எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் தேர்தல் கமிஷனை கேட்டுக்கோங்க, எஸ்கேப் ஆகிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப 2 காரணம் சொல்றேன். இங்க பாலியல் சம்பந்தமான பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான டேட்டாவை மத்திய அரசுக்கு தமிழக அரசு ஏன் அனுப்பவில்லைன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிகமாக குற்ற செயல் நடந்து கொண்டிருக்கின்ற பயம். 2வது நிரந்தர டிஜிபி போடாது இன்னொரு காரணம். சார், அதே மாதிரி தமிழகத்தில் அரசுக்கு எதிரான மனநிலை நம்ம பார்க்கப்படுது. குறிப்பாக வந்து அரசு ஊழியர்கள் எல்லா இடங்களிலும் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அதையுமே திரு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தார். வருகிற ஆட்சி நம்முடைய ஆட்சியாக இருக்கும் அப்படின்றது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருந்தார் சார். இல்லை, நம்ம வருகிற ஆட்சி இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சராக போகிறார், மாற்றே இல்லை. அரசு ஊழியர்கள் எல்லாம் என்ன இப்போ செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் போராட்ட காலத்துக்கு போகிறீங்க, நான் உங்களுக்கான ஹெல்ப்பில் பண்ணுறேங்க, உங்களுக்கான உதவிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்கிறோம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிஎம்கே மாட்டிக்கிட்டாங்கன்னா, எல்லா போராட்ட காலத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நாங்கள் வந்து உங்களை வந்து உதவிகள் செய்கிறோம், அது இல்லாமல் உங்கள் கோரிக்கைகளை அப்படியே ஏற்றுக்கிறோன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுருந்தா கூட பிரச்சனை இல்லை. இதையெல்லாம் டேட்டாவாக தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் நம்பர் போட்டு சொல்லிட்டாங்க. இப்போ தொகுப்பு நிலைய ஆசிரியர்கள் வந்து 181 நெத்தியில் எழுதிட்டு போட்டு போராட்டம் பண்ணுறான். எதுக்கே 181? இவங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோ எத்துப்படி தொகுப்பு நிலை ஆசிரியர்கள் எங்களை நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம், ஊதிய உயர்வு தருவோம் அப்படின்னு நீங்க போட்டல, நிறைவேற்று. 5 வருஷமா காத்திருந்த நிறைவேற்றல, இப்போ ஆட்சி போகுது நிறைவேற்று. சத்துணவு ஊழியர்களுக்கு அதே தான், மாற்றுத்திறனாளிக்கு அதே தான். மாற்றுத்திறனாளிகளாம் வந்து பெரிய மாற்றுத்திறனாளியோட போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிவி சண்முகம் கண்டிச்சிருக்காரு, திமுக அரசாங்கத்தை கண்டிச்சிருக்காரு. என்ன சொல்றாரு, ஆந்திராவில் மாற்றுத்திறனாளிக்கான வந்து மாதம் கொடுக்குற உதவித்தொகை ஏற்றி கொடுத்துருக்கார்கள், தமிழக அரசு ஏன் கொடுக்காம அவர்களை இப்படி கிளம்பாக்கத்துக்கும் மற்றதுக்கும் பஸ்ஸில் ஏற்றுக்கொண்டு அலக்களிக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு உங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் சொல்றாரு. ஏன் சொல்றாரு, மாற்றுத்திறனாளி நீங்க அலகழிக்க முடியுமா? சத்துணவு போராட்ட போராடல், டாஸ்மார்க் போராடல், ஆட்டோக்காரன் போராடுறான், டாக்டர் போடுறான், செவிலியர் போடுறான், தொகுப்பு பிரிவு போராடுறாங்க, கிராம நிர்வாக அதிகாரி போராடுறாங்க. தமிழ்நாடே போராட்ட களம் இருக்குங்க. எல்லா போராட்ட களமும் என்ன கேட்கறாங்க, நாங்கள் வந்து நாங்களா போராட்டம் பண்ணல, நீங்க எங்களுக்கு செய்யறேன்னு சொன்னதை தேர்தல் மேனிஃபெஸ்டோல சொன்னீங்க, அதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்கிறோம். தொகுப்பு நிலை ஆசிரியர் இப்ப செவிலியர்ல அனைவரும் பர்மனன்ட் பண்றவங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோ சொன்னாங்களே, 309 308 நினைக்கிறேன் தேர்தல் மேனிஃபெஸ்டோல. தொகுப்பு நிலை ஆசிரியர்கள் இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்க செய்யவில்லைன்றது தான் வந்திருக்கு. அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் இந்த விழாவில் கலந்து கொண்டு எப்ப பார்த்தாலும் மகளிர் மாநாடு நடத்துறது, சிலை திறப்பு விழா பண்றது, விபி சிங் சிலையை திறக்கிறேன், கார்ல் மார்க்ஸ் சிலையை திறக்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரங்க சிலையை திறக்கிறேன்ட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டில் தமிழ் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள், தமிழ் தேசியத்துக்காக பாடுபட்டவர்கள், இந்திய தேசத்துக்காக பாடுபட்டவர்கள் சிலையெல்லாம் விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் கம்யூனிஸ்டை கூழ்படுத்தணும்னு சொல்லி கன்னிமேரால போய் லைப்ரரியில கார்ல் மார்க்ஸ் சிலையை திறக்கிறீங்க. உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுகள் சொன்ன கார்ல் மார்க்ஸ் சரி திறந்தீங்களே, அப்படியே கொஞ்சம் கண்ணை முழிச்சு பாருங்க. அந்த கன்னிமேரா லைப்ரரி மிக மிக பழமையான லைப்ரரி, இந்தியாவில் உலகத்திலே பழமையான லைப்ரரி. அதை இடிஞ்சி விழுற கண்டிஷன்ல இருக்கு. அதற்கான ஒரு சிறப்பு நிதியை ஒதுக்கி அதை கட்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க, பதில் இல்லை. அங்க போறீங்க, எங்க மாட்டுத்தாவணியில் இது நம்ம மதுரையில் போயிட்டு அலங்காநல்லூர்ல கலைஞர் ஜல்லிக்கட்டு திடல்னு சொல்லி ஒன்று திறக்கிறீங்க. எதுக்கு திறக்கிறீங்க? அது பக்கத்திலே ஒரு சர்க்கரை ஆலை இருக்கு, வெறும் 50 கோடி கொடுத்தீங்கன்னா அந்த சர்க்கரை ஆலை புதுப்பிச்சிங்கன்னா கரும்புகளை கொண்டு போய் கொடுத்து அந்த உற்பத்தி திறனை அங்கே இருக்கக்கூடிய ஒரு 1000கணக்கான பேர் வேலை வாய்ப்பு போடுறாங்க. அதை திறக்க மாட்டோம். ஆனால் கலைஞர் ஜல்லிக்கட்டு திடலை வந்து 200 கோடி 300 கோடி செலவு சொல்லி கிளப்புறோம்னா அப்போ இது என்ன மாதிரி போக்கு? இன்னைக்கு கார்ல் மார்க்ஸ் சிலை தமிழ்நாட்டுக்கு அவசியமா? விபி சிங் சிலை தமிழ்நாட்டுக்கு அவசியமா? விபி சிங்கை கூட நான் ஒரு ஏற்றுப்பேன். அவர் வந்து மண்டல் கமிஷனுக்காக பாடுபட்டார், நம்மளுடைய ஜனசங்கனுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருந்தார், இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தார். கார்ல் மார்க்ஸ் நீங்க வந்து பல கோடி செலவு செஞ்சு சிலை திறக்கிறீங்களே, அந்த செலவை கன்னிமேரா நூலகத்தை புதுப்பிக்க செலவு பண்ண வேண்டியதானே?
ஜல்லிக்கட்டு திடல் உங்களுக்கு யார் கேட்டா? வருடத்துக்கு ஒரு தடவை ஜல்லிக்கட்டு நடக்குது, அதுக்கு அவ்வளவு பெரிய திடல் யார் கேட்டா? அதற்கு பல்லாயிரம் கோடிக்கு செலவு பண்ணீங்களா? அந்த சர்க்கரை ஆலையை புதுப்பிக்கணும்ல. இதெல்லாம் மக்களிடம் நம்ம கொண்டு போய் தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள். வருகிற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் வாக்களிப்பாங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.